சுறா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுறா கைடு. பிரதமர் மோடியின் தமிழக பயணம் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. 2 வந்தே பாரத் ரயில்களின் சேவையை தொடங்கி வைக்க வரும் 20ஆம் தேதியன்று பிரதமர் வருகை தருவார் என கூறப்பட்ட நிலையில் பயணம் ரத்து. ஏழை மாணவர்களுக்கு எதிரான நீட் தேர்வை நியாயப்படுத்துவதை மத்திய அரசு நிறுத்த வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல். 1000 ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்டவர்களின் வாய்ப்புகளை நீட் தேர்வு தட்டி பறிப்பதாகவும் வலைப்பதிவு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலின் போது ஜனநாயக படுகொலை நடைபெற்றதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் திமுக அதையே மீண்டும் செய்யும் என்றும் பேட்டி. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலின் போது ஜனநாயக படுகொலை நடைபெற்றது. அமைச்சர் பெருமக்கள் அங்கே முகாமிட்டு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி வனபலம் படைபலத்தை பயன்படுத்தி அதிகமான பரிசு பொருட்களை கொடுத்து அந்த தேர்தலை தில்லுமுள்ளு செய்து தேர்தல் நடைபெற்று முடிந்தது. அப்படிப்பட்ட சுதந்திரமாக நடைபெறாது என்று கருதிதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடல. அதிமுகவை தொடர்ந்து தேமுதிகவும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவிப்பு. ஜனநாயக ரீதியில் நடக்க வேண்டிய தேர்தல்கள் ஆட்சியாளர்களின் அதிகாரத்தால் தவறாக நடப்பதால் இடைத்தேர்தல் மீது நம்பிக்கை இல்லை என பிரேமலதா கருத்து. குஜராத் முதலமைச்சராக இருந்த காலத்தில் இருந்தே அரசியலமைப்பு மீது பிரதமர் மோடி பெரும் மரியாதையை வெளிப்படுத்தி வருவதாக அண்ணாமலை கருத்து. பிரதமரை அரசியல் சாசனத்திற்கு தலைவணங்க செய்துவிட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியதற்கு பதில். தமிழ்நாடு முழுவதும் விரைவில் சுற்றுப்பயணம் சென்று மக்களை சந்திக்க உள்ளதாக சசிகலா அறிவிப்பு. தாம் கேட்கும் கேள்விகளுக்கு திமுக பதில் சொல்ல வேண்டி வரும் என்று பேட்டி. நிச்சயமா விரைவில் நானும் சுற்றுப்பயணம் வரப்போறேன். பட்டி தொட்டி எல்லாம் போய் மக்கள்கிட்ட நான் கேட்க போறேன். இந்த திமுகவோட சலசலப்பெல்லாம் எப்படி ஆக போகுது அப்படிங்கறத பாருங்க. நான் அன்னைக்கு கேட்கிற கேள்விகளுக்கு திமுக சரியான பதில சொல்லணும். தொடக்க கூட்டுறவு வேளாண் சங்கங்களிலும் இனி விவசாய இயந்திரங்கள் வாடகைக்கு விட கூட்டுறவுத்துறை ஏற்பாடு. உழவன் அல்லது கூப்-இ என்ற செயலிகள் மூலம் முன்பதிவு செய்து விவசாயிகள் பயன்பெறலாம் என அமைச்சர் பெரிய கருப்பன் தகவல். மண்டபம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடலுக்கு சென்ற படகு மூழ்கியதில் மாயமான மீனவரை தேடும் பணி 2வது நாளாக தீவிரம். படகு மூழ்கியதால் உயிரிழந்த 2 பேரின் சடலங்கள் நேற்று மீட்கப்பட்ட நிலையில் INS ஹெலிகாப்டர் உதவியுடன் மாயமான மீனவரை தேடும் கடற்படையினர். நபிகள் காட்டிய வழியில் சமத்துவம் சகோதரத்துவத்தை பின்பற்றி வாழும் இஸ்லாமியர்களுக்கு பக்ரீத் வாழ்த்து தெரிவிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை. உலகில் அன்பும் அமைதியும் தழைத்தோங்க அனைவரும் சகோதரத்துவத்துடன் வாழ்ந்திடுவோம் என எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து வெடிகுண்டு கண்டறியும் நிபுணர்கள் சோதனை. மிரட்டல் விடுத்த நபரை கைது செய்து போலீசார் விசாரணை. கோவை மதுக்கரை அருகே இரவு நேரத்தில் காரை பழிமறித்து தாக்கிய முகமூடி கொள்ளையர்கள். 2 கார்களில் சென்று பணம் பறிக்க முயன்ற கேரளாவைச் சேர்ந்த 4 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. மனித தவறால் ரயில்கள் மோதலை தவிர்க்கும் கவாச் தானியங்கி ரயில் பாதுகாப்பு முறையை மேலும் 10,000 கிலோமீட்டருக்கு செயல்படுத்த விரைவில் டெண்டர். ஏற்கனவே சுமார் 1500 கிலோமீட்டர் மற்றும் 139 என்ஜின்களில் செயல்பாட்டில் உள்ளதாக ரயில்வே தகவல். இந்தியாவின் EVMகள் பாதுகாப்பானவை என முன்னாள் அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் பதிலளித்த நிலையில் எதையும் ஹேக் செய்ய முடியும் என எலான் மஸ்க் பதிவு. இன்டர்நெட், வைஃபை, ப்ளூடூத் இணைப்பில்லாத இந்திய EVM பற்றி எலான் மஸ்கிற்கு பாடம் எடுக்க தயார் என ராஜீவ் சந்திரசேகர் பதில். தெலங்கானா போலீஸ் அகாடமிக்கு வந்த IAS பயிற்சி அதிகாரிகளில் தனது மகளை கண்டதும் சல்யூட் அடித்த SP. தன்னை விட உயர் பதவிக்கு தேர்வாகியுள்ள மகளுக்கு தந்தையர் தினத்தில் கிடைத்த கௌரவம்.
ஹைதராபாத்தின் ஜூப்ளி ஹில்ஸ் பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த BMW கார் திடீர் என தீப்பிடித்து எரிந்தது. காரில் இருந்தவர்கள் உடனடியாக வெளியேறிய நிலையில் தீயணைப்பு வாகனம் வருவதற்குள் முற்றிலுமாக எரிந்து சேதம். உலகிலேயே மிக உயர்ந்த இடத்தில் அமைந்துள்ள ரயில்வே பாலம் ஜம்மு காஷ்மீரில் கட்டி முடிக்கப்பட்டது. சங்கல்தான் மற்றும் ரியாசி இடையே சோதனை ஓட்டம் நடத்திய ரயில்வே அதிகாரிகள். இந்தியாவின் 7 பெருநகரங்களில் சுமார் 1 கோடி அடுக்குமாடி குடியிருப்பு வீடுகள் யாரும் குடியிருக்காமல் காலியாக இருப்பதாக தகவல். கடந்த 4 ஆண்டுகளில் 1.5 கோடி ரூபாய்க்கு மேல் விலையுள்ள சொகுசு வீடுகள் கட்டுமானம் 1000% அதிகரித்ததாகவும் தகவல். ராமநாதபுரம் மாவட்டம் மரியமான் கடற்கரையில் குளித்த சுற்றுலா பயணிகளை கடித்த ஜெல்லி மீன்கள். உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ குழுவினர் முதலுதவி சிகிச்சை. பாக்கெட் சைஸ் அரசியல் சாசன புத்தகத்தின் விற்பனை அதிகரித்துள்ளதாக லக்னோவைச் சேர்ந்த புத்தக வெளியீட்டு நிறுவனம் தகவல். தேர்தல் பிரச்சாரத்தின் போது அடிக்கடி ராகுல் காந்தி இப்புத்தகத்தை காட்டி பேசிய நிலையில் அதை வாங்க பலரும் ஆர்வம். வரும் 22ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகரில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். இந்திய கிரிக்கெட் அணி கேப்டன் ரோஹித் சர்மாவுடன் கருத்து வேறுபாடு இருப்பதாக பரவிய தகவலுக்கு முற்றுப்புள்ளி வைத்த சுப்மன் கில். ரோஹித் சர்மா அவரது மகள் சமைராவுடன் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வதாக பதிவு. சுரா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு.